நாடகரங்க நாடகம் துவங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சகம் செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. ஓம் சக்தி பராசக்தி அக்கினி குஞ்சொன்று கண்டு அதை அங்கொரு காட்டில் பொந்திட வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ. ஆங்கில பரதேசிகளுக்கு இந்த சுதேசிய எழுச்சி கட்டுரைகளும் எதிரிகளாம். எத்தி பிழைக்க வந்த பரங்கியர்களுக்கு இந்த சுயம்புகளின் வார்த்தைகள் சுடத்தான் செய்யும். எம் மண்ணில் சுதந்திரத்தை மாண்புறச் செய்யும் வரை ஓயப்பட்டான் இந்த பாரதி. படை கொண்டு தாக்கும் கும்பேனின் அச்சுறுத்தல் கண்டு தலைவணங்க மாட்டான் இந்த பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வாருங்கள் பாபு, அரவிந்த கோஷ் அவர்களே வாருங்கள். வந்ததும் பாரதியாரை புதுவை மண்ணில் சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை. அரவிந்த கோஷ் அவர்களே, நாட்டிலே வந்தே மாதரம் முழக்கம் கூடாதான். மீறி முழங்கினார் கைது நடவடிக்கையா. அப்படி அனைவரும் முழங்கி சுதந்திர உணர்ச்சியை தூண்டிக் கொண்டிருந்த நான் கைது செய்யப்பட்டால் எழுத்தாலும் பேச்சாலும் நாட்டிற்கு தொண்டு செய்ய முடியாது என்று புதுவைக்கு வந்துவிட்டேன். ஆங்கில ஏழகத்தில் இந்தியா பத்திரிகை அவர்கள் எல்லையில் வரக்கூடாது தடை விதித்து விட்டார்கள். புதுவையிலே பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி. ஆங்கிலேயர்கள் இங்கு நுழையவே முடியாது. அதனால் இந்தியா பத்திரிகை புதுவையில் இருந்தே நடத்துகிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின் வேறொன்று கொள்வாரோ என்று தொடர்ந்து முழுகிக் கொண்டிருக்கிறேன். சுதேசி இயக்கத்தை நாட்டில் பரவிக் கொண்டிருக்கிறேன், பரவச் செய்கிறேன். அதற்கட்டும் தாங்கள் வங்காளத்தில் வந்தே மாதர் பத்திரிகை ஆசிரியராக இருந்து காரசாரமான கட்டுரைகளை எழுதி இளைஞர்களிடையே எழுச்சியை உண்டாக்கியதாகவும் அதற்காக உண்மை கைது செய்ய காத்திருந்ததாகவும் அறிந்தேன். உண்மைதான் பாரதி. கடுமையான தண்டனை கொடுக்கும் நோக்கத்தில் சூழ்ச்சி வலை பின்னி மாணிக் டோலா வெடிகுண்டு வழக்கிலே என்னை வலியை இழுத்து சேர்த்து சிறையில் தள்ள முயற்சித்தார்கள். ஆனால் தேசபந்தர் சித்ரஞ்சன் தாஸ் எனக்காக கடுமையாக வாதாடி விடுதலை பெற்று தந்தார். ஆனால் ஆங்கில வஞ்சக அரசு என் மீது கண்கொத்தி பாம்பாகவே கண்காணித்து வந்தது. ஆனால் தாங்கள் புதுவையில் இருந்து இந்தியா பத்திரிகை நடத்துவதை அறிந்தேன். அதனால் வெள்ளை கொக்குகளின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு புதுவைக்கு வந்துவிட்டு நல்ல காரியம் செய்தேன். நன்றி. எழுத்து கலைமாமணி பா. முருகேசன். கலைமாமணி விருதாளர்கள் சங்கம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்தமைக்கு என் மனமார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான தனிநபர் நாடகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. முத்தமிழையும் ஒன்றாக இணைத்து ஈர்த்தமிழில் இனிமையாக இந்த அரங்கத்திலே பேசி இந்த நாடகத்தை சிறப்பு செய்த டாக்டர் ராமராஜ் அவர்களுக்கு இப்பொழுது
பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்காக தலைவர் விஜயகுமார் அவர்களை அன்போடு அவரோடு இணைந்து சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் நாதஸ்வர கலைஞர் உதவி காவல் ஆய்வாளர் எங்களுடைய கலை மாமணி மோகன் அவர்களும் பொன்னாடை அணிவித்து சார் இங்க பாருங்க அப்படி எப்படி ஓகே